வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். விஜயோட அரசியல் பயணம் தான் இப்போ வந்து ட்ரெண்டிங் டாப்பிக்காகவும் ரொம்ப பரபர டாப்பிக்காகவும் இருக்குது. இந்த வாரம் அவர் பண்ண ட்ராவல் எப்படி இருந்துச்சு, எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் அவர் வந்து என்னென்ன விஷயங்கள் பேசினார் அப்படிங்கிறதும், அவரோட பேச்சுக்கு என்னென்ன மாதிரியான எதிர் விளைவுகள் வந்தது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து அவரோட 2வது மக்கள் சந்திப்பு பயணத்தை நடத்தி முடிச்சிருக்காரு. இந்த பயணத்துக்கும் வழக்கம் போலவே நிறைய எதிர்ப்பு, விமர்சனம், ஆதரவு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. அவரோட முதல் பயணத்தையே திமுக கோட்டையான திருச்சியில் தான் பிளான் பண்ணார். ஃபஸ்ட்டு பயணம்ங்கிறதுனால ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் இருந்துச்சு. இவங்களுமே பிளானிங்கில் சில சொதப்பல்கள் இருந்துச்சு. திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திருச்சியோட மையப்பகுதிக்கு வர்றதுக்கே பல மணி நேரம் எடுத்துடுச்சு. அவங்க நினச்ச மாதிரி 3 டிஸ்ட்ரிக்டில் வந்து விஜயோட ஸ்பீச்சை வந்து கன்டினியூ பண்ண முடியல. அன்ஃபார்ச்சுனேட்லி பெரம்பலூரில் வந்து அவர் நினச்ச மாதிரி மக்களை சந்தித்து பேச முடியல. அதுக்காக அவர் மக்கள்கிட்ட மன்னிப்பும் கேட்டுக்கிட்டாரு. திருச்சி அரியலூரில் அவர் வந்து மக்கள்கிட்ட பேசும்போதுமே சில டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. பவர் கட் ஆச்சு. அண்டு அவர் பேசுகிற மைக்கில் வந்து சரியாக சத்தம் கேட்காத ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு மக்களோட அவர் நினச்சதை பேச முடியாத ஒரு சூழல் உருவாச்சு. ஸோ அந்த மாதிரியான குளறுபடிகள் இல்லாமல் இந்த விஷயத்தை பிளான் பண்ணாங்க. இந்த முறை 2 டிஸ்ட்ரிக்ட் தான் அப்படிங்கிறத முதல்லே தெளிவாக பிளான் பண்ணிட்டாங்க. நாகப்பட்டினம் அண்டு திருவாரூர் ரெண்டுமே வந்து கோஸ்டல் ஏரியா. ஸோ நாகப்பட்டினம் வந்து எல்லாருக்குமே தெரியும், முழுக்க மீனவர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி, கடலோர மாவட்டம் அது. நாகப்பட்டினத்தில் அண்ணா சிலைக்கு வணக்கம் செலுத்திட்டு பேச ஆரம்பித்த அவர், நாகப்பட்டினம் ஒரு மத நல்லிணக்கம் நிறைந்த மாவட்டம், இந்த மீனவர்கள் மத்தியில் உரையாற்றுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பேச தொடங்கினார். அவர் தொடக்கத்தில் இருந்தே வந்து உள்ளூர் மாவட்டம் சார்ந்த பிரச்சனைகளே பேசினார். நாகை மாவட்டத்தில் உள்ள மக்கள் வந்து நிறைய குடிசையில் வசிக்கக்கூடிய சூழல் இருக்குது, அவங்களுக்கு தொழில் வாய்ப்பு இல்லை, இங்கே வந்து கடல்சார் பல்கலைக்கழகம் அமைக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுபோக இங்கே இருந்த ரயில்வே தொழிற்சாலையை வந்து இடம் மாற்றிட்டாங்க. இந்த மாதிரியான உள்ளூர் பிரச்சனைகளை முன்வைத்தார். அதுபோக நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி உள்ளூர் பிரச்சனைகளை முன் வச்சு பேசினார். அதுபோக பாஜக வந்து வாக்கு திருட்டில் ஈடுபடுதுன்னு கண்டனம் தெரிவித்தார். திமுகக்கும் தவேகக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லி அதிமுகவையும் ஒரு மறைமுகமாக அட்டாக் பண்ணார். அடுத்ததாக திருவாரூரில் பேசின அவர் வந்து பச்சை துண்டு போட்டுட்டு ஒரு விவசாயிகளுக்கு ஆதரவாக பேசுகிற ஒரு டோனில் பேசினார். அங்கே பேசும்போது விவசாயிகள் பிரச்சனை குறித்து தான் அதிகமாக பேசினார். விவசாயிகள் வந்து நெல் கொள்முதல் நிலையங்களில் வந்து நெல்லை தேக்கி வைக்க போனால் அங்கே லஞ்சம் கேட்குறதா குற்றம் சாட்டினார். அதுபோக திமுக அரசையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினையும் கடுமையாக விமர்சனம் பண்ணார். விஜயோட பயணம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவருக்கான பதில் விமர்சனங்களும் தொடர்ச்சியாக வர ஆரம்பிச்சது. முதல் ஆளாக வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து மா சுப்பிரமணியன் என்ன சொன்னார்னா, நாகூர் அரசு மருத்துவமனையில் போதுமான மருத்துவர்கள் இருக்கார், விஜய் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுட்டு சொல்லணும் அப்படின்ட்டு அவர் முதல் பதிலடியை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் தொகுதி எம்எல்ஏவான ஆளூர் ஷானவாஸ் வந்து நாகப்பட்டினத்தில் வந்து 40 வருஷமாக அந்த நாகூர் அரசு ஆண்டவர் மருத்துவமனை பாலடைஞ்ச நிலைமையில் இருந்தது. இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் 5 கோடி ரூபா செலவில் அதுக்கு புதிய கட்டடம் கட்டிட்டு வரணும். திறக்கிறதுக்கு முன்னாடி கூட அங்கே வந்து போதுமான மருத்துவர்களை வச்சு சிறந்த முறையில் தான் ஹாஸ்பிட்டல் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு அவர் சைடு விளக்கத்தை கொடுத்தாரு. அடுத்ததாக சபாநாயகர் அப்பாவு பேசும்போது, விஜய் வந்து சினிமாவில் அகந்தையாக பேசுகிற மாதிரியே இங்கேயும் பேசிகிட்டு இருக்காரு. அவரை வந்து பாஜக இயக்குது, அவருக்கு பின்னாடி அமித்ஷாவும் பாஜகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் குற்றச்சாட்டை முன் வச்சார். காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் சொல்லும்போது, விஜய்கிட்ட வந்து அரசியல் கொள்கை தெளிவு இல்லை, எந்த கொள்கையில் நிற்கிறாரு அப்படிங்கிறதே அவருக்கு தெரியல, முதல்ல அவர் வந்து ஒரு கொள்கை தெளிவு வரணும் அப்படின்ட்டு குற்றச்சாட்டை முன் வச்சார். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பேசும்போது, விஜய் வந்து அவரோட ரசிகர்களை முதல்ல தொண்டர்களாக மாற்றணும், தொண்டர்களை வந்து அரசியல் மையப்படுத்தணும், தொண்டர்களுக்கு வந்து ஒரு தலைமை பண்பை கற்றுக் கொடுக்கணும், அப்போ தான் வந்து அவரால் ஒழுங்காக அரசியல் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவரும் ஒரு மாதிரி காட்டமாக விமர்சனத்தை முன் வச்சார். இன்னொரு பக்கம் அதிமுக தலைவர்களும் வந்து விஜய சும்மா விடல, அவங்களும் அவங்க தரப்பில் வந்து கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாங்க. செல்லூர்ராஜ் பேசும்போது, சிரஞ்சீவிக்கு சிவாஜிக்கு கூடாத கூட்டமாக விஜய்க்கு கூடுகிற போது ஏன் பாக்கியராஜ் டிஆருக்கு கூட தான் நிறைய கூட்டம் கூடிச்சு, அதெல்லாம் ஒன்றும் வாக்கா மாறல, இந்த கூட்டமும் கண்டிப்பாக வாக்கா மாறாது அப்படின்ட்டு அவர் சைடு விமர்சனத்தை முன் வச்சார். இன்னொரு பக்கம் வந்து ராஜேந்திர பாலாஜி இன்னும் அதிகமாக என்ன சொன்னார்னா, அதிமுகவுக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி, ஆனால் 2வது இடத்துக்கு தான் போட்டி, முதல் இடத்துல எப்போவுமே அதிமுக தான் இருக்கும், விஜய் வந்து திமுகவை எதிர்க்கணும்னா கண்டிப்பாக ஒரு அதிமுக கூட்டணிக்கு வரணும் அப்படின்ட்டு ஒரு அழைப்பு கொடுத்த மாதிரி அவரோட விமர்சனத்தை முன் வச்சார். விஜய் மேலே தொடர்ந்து காட்டமான விமர்சனங்களை முன் வச்சுட்டு வர்ற சீமான் வந்து இந்த முறை என்ன சொன்னார்னா,
அரசியலுக்குன்னு வந்துட்டா எல்லாரோட கேள்விகளுக்கும் பதில் சொல்லியே ஆகணும், எழுதி வச்சதை படிக்கிற விஜயாலெல்லாம் என்னோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்ட்டு கொஞ்சம் அமைதியாகவே அவரோட விமர்சனத்தை முன் வச்சார். இன்னொரு பக்கம் கமல்ஹாசன், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன்ட்ட இது பற்றி கேள்வி எழுப்பும்போது, கூட்டம் கூட்டுறது எல்லாம் வாக்கா மாறாது, இது எனக்கும் பொருந்தும் தம்பி விஜய்க்கும் பொருந்தும் அப்படின்ட்டு அவர் சைடு விமர்சனத்தை முன் வச்சார். இந்த மாதிரியான விமர்சனங்களெல்லாம் விஜய் எப்படி எடுத்துக்கிற போகிறாருங்கிறது அவரோட அடுத்த கட்ட பயணங்களில் தான் நமக்கு தெரிய வரும்.